இருக்க வேண்டும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? உபதேசம் பண்ணவும், அப்புறம் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தும், அட்வைஸ் பண்ணுவதும், அப்புறம் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துவதும். அதிகாரம் செலுத்தக்கூடாது. எசபேல் ஆகாப் ராஜா மேல் அதிகாரத்தை செலுத்தினா அப்போது ஆண்டவர் பார்த்தார், இது எசபேல் ஆவி புருஷனை டாமினேட் பண்ணுறது, அவர்களை ஓவர் ரூல் பண்ணுவது, ஸ்திரீயானவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அப்படின்னு இங்கே எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்தில் கன்வெர்ட் பண்ணலாம். மாம்சத்து பிரகாரம் எடுத்தாக்கா அது இந்த காலத்தில் நடைமுறை வருமானு தெரியல. ஆனால் நம்ம எப்பொழுதும் ஆவிக்குரியதை ஆவிக்குரியோட சிந்திக்க வேண்டும். எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும்னா, ஸ்திரீ அப்படின்னா சபையை அடையாளப்படுத்துது. அப்போ சபையானவள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? அடக்கமுடையவளாய் இருக்க வேண்டும், அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எப்படி உட்காந்து கற்றுக்கொள்றீங்க? அமைதியாக குவைட்டாக. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று, நீ சரியில்லை, யோ கீழே இறங்கியா அப்படின்றாங்க, துணிஞ்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் சரியில்லை, ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குது? இது ஸ்திரீயானவள் கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அடக்கமுள்ள அமைதலோடு கற்றுக்கொள்ள